ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். காஷ்மீர் பகல்காம் பகுதியில் நடந்த தாக்குதல் அது சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அரசியல் கட்டத்தில் ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் அது மாறுது. இப்போ அது குறித்து ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் இரு வகையிலும் டிஸ்கஷன் செய்யணும், இதுக்கு பிரதமர் மோடி அதை ஏற்பாடு செய்யணும் அப்படின்ற ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார், பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எழுதியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சிறப்பு கூட்டத்தை கூட்டி இதை பற்றி விவாதம் நடத்தணும், நாடாளுமன்றத்தில் லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி ரெண்டு அவைகளையும் விவாதம் நடத்தணும்னு கேட்குறாரு. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்த பிறகு அதை சுற்றி நிறைய தவறான ஒரு வன்ம பிரச்சாரத்தை இன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. வட இந்தியாவிலுடைய நிலைமை இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் அடிக்கிறாங்க. அவன் இஸ்லாமியர் தெரிஞ்ச போலீஸ் ட்ரெஸ்ஸோடு அடிக்கிறாங்க. அவருடைய வீடு வாசல் இன்னைக்கு இடிக்கப்படுது. மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பான நிலைமையில வட இந்தியாவில் இன்னைக்கு நிலைமை இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு தவறான ஒரு பொய்யான ஒரு விஷம பிரச்சாரத்தை அங்கே வட இந்தியா முழுவதும் பரப்புறாங்க. அவர்கள் இந்துவா முஸ்லிமான பார்த்து சுட்டான். இன்னைக்கு நேற்று ஒரு சமீபத்தில் 2 நாள் ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு. அந்த ஜிப்லைனில் போகிற ஒரு வீடியோ. ஜிப்லைனில் போகிறான், அங்கே அது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஜிப்லைனில் போகிறான். அந்த ஜிப்லைன் ஓட்டக்கூடிய ஒரு இஸ்லாமியனாக இருக்கான். அவன் அவன் ஏற உட்காந்தோடனே அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தள்ளி விடுறான். அப்போ இவனுக்கு என்ன சொல்ற, அந்த வீடியோவை 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அந்த ஜிப்லைனில் போகிறான், வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறான். அவன் வந்தவங்களாம் டக்குன்னு சுட்டுட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாமல் அந்த பின்னாடி சுடுற வீடியோ அந்த கேமரா ஃபுட்டேஜில் இருக்குது. ஆனால் இங்கே இருக்க இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எதர்ச்சியாக சுடப்பட்டது தான், அவன் யாரையும் மத ரீதியாக கேட்கல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜிப்லைன் ஓட்டுனா பார்த்தீங்களா, இவனுக்கு தெரியும், அதனால தான் அவன் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தள்ளி விட்டான், இவனை விசாரணை வளையத்தை கொண்டு வரணும்னு சொல்லி இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ எது கிடைத்தாலுமே அதை ஒரு மத ரீதியாக அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு பதட்டத்தை, ஒரு வன்மத்தை யோசிக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தடுப்பதற்கு பிரதான எதிர்கட்சியாக காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சிருக்கு? நாடாளுமன்றத்தில் இது அவையிலும் கூப்பிட்டு நீங்கள் விவாதம் பண்ணால் உடனே வந்துடுவாங்களா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் செய்வாங்களா? சரி, அப்படியே கேட்டால் என்ன ஆயிர போகுது? இன்னைக்கு ஒரு விஷம பிரச்சாரம் தீ விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு, கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இதை அணைக்கிறதுக்கு எதிர்கட்சியாக நீங்கள் என்ன பண்ணீங்க? பிரச்சாரம் பண்ணீங்களா? இதெல்லாம் தவறு, அங்கே நடந்தது ஒரு தீவிரவாத தாக்குதல், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இல்லை, இப்போ இது குறித்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க. கர்நாடகா சிஎம், காங்கிரஸ் சிஎம் சித்தராமையா அவர் விஷயத்தை பேசுகிறாரு. இந்த மாதிரி அந்த பிரச்சனையை இப்படிலாம் மடைமாற்ற ஒரு வேலையை இங்கே செய்கிறாங்கன்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. இந்த பேசுகிற அந்த விஷயத்தை பாகிஸ்தானில் ஒளிபரப்பு செய்கிறாங்க. செய்யும்போது உடனே இங்கேருந்து பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடகா காங்கிரஸ் பாகிஸ்தான் வாழ்க அப்படின்னு சொல்லுது, இங்கே இருக்க இந்தியாவுக்கு ஆன்டி இண்டியன்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இதை எப்படி சித்தராமையா என்ன சொல்கிறாருன்னா, போர் சூழ்நிலை வேண்டாம், போருங்கிறது எல்லா பக்கமுமே பாதிப்பு ஏற்படும் அப்படின்னாரு. உடனே அதை பாகிஸ்தான் ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக போட்டாங்க. அப்போ கர்நாடகா காங்கிரஸ் பாகிஸ்தான் காங்கிரஸா? அதான் சொல்கிறேன், எந்த விஷயம் கிடைத்தாலும் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும். இன்னைக்கு ஒரு விஷம பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. அதை முறியடிக்கக்கூடிய வேலையை காங்கிரஸ் கட்சி முன்னின்று செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏன் தவற விட்டீங்க? இந்த 2 அவைகளையும் கூப்பிட்டு விவாதம் பண்ணுறதுல என்ன ஆயிரப்போகுது? ஆல்ரெடி அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு, அதில் எல்லா விவாதம் பண்ணியிருப்பீங்க. திரும்ப விவாதம் மட்டும் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? இந்த அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கார்கே கேட்குறாரு, அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும், எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க, பிரதமர் மட்டும் மிஸ், அவர் எங்கே போயிட்டாருன்னு பார்த்தா பீகாரில் போய் பேசிட்டு இருக்காரு, ஏன் அவர் அங்கே போனார், ஏன் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரலன்னு ஒரு கேள்வி ரைஸ் பண்ணுறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? நியாயமான கேள்வி தான். அடுத்த நாளே பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. அந்த தாக்குதல் நடந்த அடுத்த நாளே பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. அப்படிங்கும் போது அவர்கள் அரசியல் ரீதியாக பயன்படுத்திக்கிறாங்க அந்த சம்பவத்துங்கிறது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பிரதமர் வராமல் போகிறதுங்கிறது அவங்க எடுக்கக்கூடிய முடிவு. இன்னைக்கு அவர்கள் நினைச்சது தான் நடக்கிறாங்க. பிரதமர் பெரும்பாலான கூட்டங்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு வர உள்துறை அமைச்சர் தான் கலந்துக்கிறார். அப்போ இதனால் என்ன பயன்ற? அப்போ முழுவதுமாக நீங்கள் என்னுடைய கண்ட்ரோலுக்கு வாங்க, நாங்கள் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுங்க, நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வியே கேட்காதீங்க, இந்த சம்பவத்தை பற்றின சந்தேகங்களே கேட்காதீங்க, யார் சொன்னாலும் கேட்காதீங்கன்ற மாதிரி முழுவதுமாக தன் பக்கம் அதை டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு அப்படிதான், அதாவது கேள்விக்கு பயந்துக்கிட்டு தான் அவங்க ஆமாம், அது பயந்து தான். இப்போ என்னன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த நேரத்தில் எல்லோரும் இந்தியாவின் பக்கம் ஒரே நமக்குள்ள பிரச்சனை வந்துடாமல் நிற்கிறது தான் எதிராளிக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும். அதில் எல்லா கட்சியிலும் ஒன்றிணைந்து நிற்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது, அப்படி தான் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் இங்கேயும் சில சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? அந்த சந்தேகங்களை போக்குவதற்காகவும் சில வன்ம பிரச்சாரங்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்களோ அதை போக்குவதற்கும் என்ன நடவடிக்கை எதிர்கட்சிகள் எடுத்திருக்கு? தொடர்ந்து வட இந்திய ஊடகங்கள் தினந்தோறும் அதை வைத்து ஒரு பெரிய டிபேட் போகுது. தவறான கருத்துக்களை பச்சையாக போய் சொல்கிறான் பாஜக காரன். வட இந்திய ஊடகங்களில் உட்காந்துட்டு பார்த்து தான் சுட்டான், பேண்ட் அவுட் தான் சுட்டாங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இல்லைன்னு அங்கேருந்து தப்பிச்சு வந்த பலரும் சொல்லிட்டாங்க. அது வீடியோவாகவே இருக்குது.
இருந்தும் கூட அங்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகி திரு சுவேந்த் அதிகாரிங்கிறவர் இல்ல அவங்களை இந்துவா முஸ்லிமான் கேட்டுதான் சுட்டான்னு சொல்லுங்கன்னு அவங்களை ப்ரெஷர் பண்றாரு. அந்த வீடியோவும் இருக்கு. இருந்தும் கூட வட இந்திய ஊடகங்கள் திரும்ப அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இதை தடுத்து நிறுத்துவதற்கு எதிர்க்கட்சியில் என்ன பண்ணாங்க? ஆனா சார், இப்ப நீங்க சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம், காங்கிரஸோட காரிய கமிட்டி கூட்டம் வந்து அது மறுநாள் நடந்துச்சு. அந்த கூட்டத்துல வந்து தெளிவா பேசினாங்க. பேசிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் பாகிஸ்தான் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை, பாகிஸ்தான் மீது தக்க நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து சொல்ற இதே நேரத்தில் காங்கிரஸ் ஒரு விஷயத்தை கோட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கிறதுல மிகப்பெரிய வலிமை கொண்டது பாஜக பிரச்சார ஊடகம். அந்த பிரச்சார ஊடகம் ஆரம்பத்துல ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இந்த விஷயத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது சோசியல் மீடியாலையும் பண்றாங்க, மாஸ் மீடியாலையும் பண்ணிட்டு இருக்காங்க. கவனமா இருக்கணும், அதுல வந்து கவனமா சிக்க கூட கவனமா இருக்குன்னு சொல்றாங்க. அதை சொல்லக்கூடியவங்க இந்த விஷயத்த கமிட்டி கூட்டத்தில் பேசுறாங்க. இதை பொலிட்டிக்கலா மக்கள் மன்றத்தை எடுத்து செய்யறது அவங்களுக்கு என்ன தயக்கம்? அதான் பாஜக ஏன் ஒரு தயக்கம், எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் செயல்படுதாங்கிறது பெரிய சந்தேகமா இருக்கு. இப்போ ஒரு வன்ம பிரச்சாரம், விஷம பிரச்சாரம் போய் மிகப்பெரிய அளவில் அங்கே வட இந்தியாவில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க காரிய கமிட்டி கூட்டத்தில் கூடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, கவனமா இருக்குன்னு யாரை சொல்லணும்? கவனமா இருக்குன்னு தனக்கு சொல்லிக்கலாம். அது தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஊடகங்கள்ல இதை டெய்லி வந்து ஒரு காங்கிரஸ் நிர்வாகி ஏதாவது ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருக்கீங்களா? தொடர்ந்து இதை பற்றி பேசுறீங்களா? போராட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரியான நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்களா? இந்த மாதிரி தவறான தகவலை பரப்புறாங்கன்னு எந்த காங்கிரஸ் கட்சி போய் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு? வட இந்திய ஊடகங்களில் தவறான செய்தியை தொடர்ந்து பரப்புறாங்க, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக பரப்புறாங்க, இதனால பெரிய வன்முறை நடந்துகிட்டு இருக்கு, இதை தடுத்து நிறுத்துங்கன்னு உச்சநீதிமன்றத்துக்கு காங்கிரஸ் சார்பில் குறைந்தபட்சம் ஒரு வழக்காது போட்டுக்கணுமா இல்லையா? ஏன் போடல அவங்க? இப்போ காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு மந்த நிலை, ஏதோ அழுத்தத்தில் இருக்கா? ஒருவேளை இந்த ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கு அனுப்பப்பட்ட அந்த சம்மன், நேஷனல் கிராட் வழக்கு சம்பந்தமாக பயந்து போயிருக்கிறாங்களா? அதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இங்க மிகப்பெரிய ஒரு நரேஷன் நாங்கள் வட இந்தியாவில் செட் பண்றாங்க. அது காங்கிரஸ் கட்சி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கு. அது தங்கள் மீதான வந்து வழக்குகள், நேஷனல் ஹெரால்டு வழக்குகள், இல்லை மற்ற ஏதாவது வழக்குகள், அந்த வழக்கால முடங்கியிருக்காங்களா? அல்லது வந்து பாஜக ஒரு மாஸ் ஒரு ப்ரொபகண்டா செட் பண்ணுறாங்க, யார் வந்து தேசப்பற்றாளர்கள், யார் தேச விரோதின்னு ஒரு இது ஆன்டி நேஷனல் யார், நேஷனலிஸ்ட் யாருன்னு ஒரு இது செட் பண்ணுறாங்க. இதில் போய் விழுந்துடக்கூடாது அப்படின்னு இதுக்கு வாக்கு வங்கிக்காக பயந்துட்டு நிற்கிறாங்களா? எப்படி நம்ம இதை பார்க்கலாம்? இல்லை, வாக்கு வங்கிக்காக பயந்துக்கிட்டு நிற்கிறாங்கன்னா நான் உண்மையை பேசணும் இல்லையா, நியாயத்தை பேசணும் இல்லையா? ஒரு தவறு நடக்குது, அநியாயம் நடக்குது, அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்குது, பலர் வந்து வீடு உடைமைகளை இழந்துட்டு நிற்கிறாங்க, தொடர்ந்து வெறுப்பு மனசில் மக்கள் மத்தியில் டெய்லி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தேர்தல் அரசியலை தாண்டி நீங்கள் ஒரு இந்தியாவினுடைய குடிமகனா பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக இதுக்கு நீங்கள் எப்படி பார்க்கணும்? இதை நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? சரி, உங்களால் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு இந்த பாஜக எடுக்கக்கூடிய, பாஜக அரசாங்கம் எடுக்கக்கூடிய எந்த விதமான இதுக்கும் நீங்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் ஆதரவு கொடுக்குறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து நாட்டுக்காக நிற்கிறோம். அதே நேரத்தில் தவறான ஒரு விஷயத்தை பரப்புறாங்க, விஷமத்தனமான ஒரு பிரச்சாரத்தை பரப்புறாங்க அப்படிங்கிறத தடுப்பதற்கு ஒரு சட்ட ரீதியாக கூட ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். இந்த மாதிரி தவறான செய்தியை பரப்புறாங்க, நீங்கள் உச்சநீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்துங்க, உடனடியாக வட இந்திய ஊடகங்களில் பரப்பப்படக்கூடிய தவறான தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், அப்படி நடக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மீது நாங்கள் வழக்கு போடுவோம். நீதிமன்றத்துக்கு நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்களா? இல்லையே. அப்போ மந்தமான நிலையில் தான் காங்கிரஸ் கட்சி இருக்கு. அது ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்கா, பயந்து போயிருக்கா அப்படிங்கிறது தெரியல. மிக 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 மந்தமான ஒரு நிலைமையில காங்கிரஸ் கட்சி இருக்கு. ஆனால் ஒரு மந்தமான நிலை இருக்குது. பட் அது காரணம் தெரியல அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அந்த காரணத்தை தான் வந்து நம்ம விவாதிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ லாஸ்ட் டைம் அந்த மோடியோட செகண்ட் டென்யூர் இருக்குல்ல, 2019 24, அப்போ வந்து காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்த இழந்துட்டாங்கிறது ஒரு பெரிய ஒரு துன்பகரமான செய்தி. ஸோ அப்போ வந்து பலவீனமாக வந்தாங்க, புரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டி 100 சீட்ஸ் கிட்டத்தட்ட லோக்சபாவில் 100 சீட்ஸ் இருக்குது. ஒரு பெரிய வலிமையான கட்சியாக மாறி இருக்காங்க, எதிர்க்கட்சியாக மாறி இருக்காங்க. இப்படி மாறி இருந்தும் கூட ஒரு நிழல் கேபினெட் அமைக்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இருக்காங்க. ஒரு பிஎம்க்கு ஈக்குவலான ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட்டில் ராகுல் இருக்கார். இருந்தும் கூட அவர் தன்னோட அரசியல் வேலையை ஆக்கப்பூர்வமாக செய்ய முடியல. ஆனால் வந்து வெளிநாடுகளில் போயிட்டு ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பேசுகிறாரு. சில பல்கலைக்கழகங்களில் இந்தியாவில் ஜனநாயகம் எப்படி இருக்கு, தேர்தல் கமிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அங்கெல்லாம் போய் பேசுறாரு, செய்யறாரு. ஏன் உள்நாட்டில் அந்த அரசியல் செய்யறதுக்கு மோடிக்கு எதிராக அரசியல் செய்ய அவருக்கு என்ன தயக்கம், என்ன பிரச்சனை? தனிப்பட்ட முறையில் மோடிக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் மோடி வீழ்த்த முடியல அவரால். ஏன் வந்து அவருக்கு அந்த நெருக்கம் இல்லை? அவருக்கு உட்கட்சிக்குள்ளேயே அவருக்கு போதிய சப்போர்ட் கிடையாது. ஓகே, அவருக்கு சீனியர் லீடர்ஸ் எல்லாமே வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால ஒருவேளை மனம் விரும்பி இருக்கலாம். ரெண்டாவது, வழக்குகள் கையில் ரெடியாக வச்சிருக்காங்க, நேஷனல் கார்டு வழக்குகள்லாம் கையில் வச்சிருக்காங்க. அந்த வழக்குகள் சம்மந்தமாக எதுவும் நமக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்துருமான்னு பயப்படுறாரா என்னங்கிறதும் தெரியல. அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி மட்டும் 100 உறுப்பினர்கள் வச்சிருந்தாலும் கூட கூட்டணி கட்சிகளை சேர்ந்து மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சி 240 சீட்ஸ் இருக்காங்க. 240 சீட் ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு விசத்தனமான ஒரு வன்ம பிரச்சாரம் பரப்புறப்ப நீங்கள் ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்திருக்கணுமா இல்லையா? இந்த அட்டாக்கை பற்றியோ அதுக்கு சம்மந்தமாக நீங்கள் இந்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பற்றி எந்த விதமான இதுவும் கிடையாது. நாங்கள் முழுவதுமாக இந்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய
அத்தனை நடவடிக்கைக்கும் நாங்கள் பின்னாடி இருக்கிறோம், உறுதுணையாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம், சப்போர்ட்டாக இருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு வன்மத்தனமான ஒரு விஷம பிரச்சாரம் பரப்பப்படுகிறது, அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு குரல் கொடுக்க முடியலையே. அதுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் ராகுல் காந்தி இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல அவர் ஏதோ லாக் ஆயிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஆனால் சார் இப்போ ராகுலுக்கு மட்டும் இந்த அழுத்தம் உருவாகலை. இப்போ வந்து வக்ஃபு விஷயத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி சட்டமாக்கிட்டாங்கிறது பார்த்தோம். அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் எஸ்பெஷலி வந்து இந்தியாவிலேயே வந்து வெஸ்ட் பெங்காலில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த முர்ஷிதாபாத் பகுதிகளில் மாவட்டத்தில் மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு. நம்ம பார்த்தோம் அந்த பிரச்சனை சீரியஸான பிரச்சனை பார்த்தோம். ஆளுநர் வந்து ரவுண்ட்ஸுக்கு போகிறாரு, பாதுகாப்பு படையெல்லாம் உள்ளே இறங்குறாங்க, பிரச்சனை சரி பண்ண உள்ளே இறங்குறாங்க. அவ்வளோ ஒரு பிரச்சனையை ஒரு கம்யூனலாக பிளக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து வெஸ்ட் பெங்காலில் செஞ்சுட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் கூட மம்தா பானர்ஜி கூட இப்போ இந்த விஷயத்தில் பாஜகவுடைய அந்த போலி பிரச்சார அந்த அரசியலை எதிர்த்து ஃபைட் பண்ணுற மாதிரி தெரியல சார். ஏன் காங்கிரஸ் விட்டுருங்க, திரிணாமுல் காங்கிரஸ் வந்து தேர்ட் பார்ட்டி அவங்க தான். ஃபர்ஸ்ட் காங்கிரஸ், ரெண்டாவது சமாஜ்வாதி பார்ட்டி, தேர்டு திரிணாமுல், நாலாவது திமுக. இதுதான் வந்து இப்போ எதிர்கட்சிகள் இருக்கிற மெஜாரிட்டி நம்பர்ஸாக இருக்குது. அப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கூட ஏன் பெருசாக ரோல் பண்ண மாட்டாங்க? பாஜக இந்த எதிர்கட்சிகளே 2 விதமா ட்விஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஒன்று சில வழக்குகளை போட்டு முடக்குறாங்க. இந்த விஷயத்தை பேசினாலே நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு போங்க, முதல்ல பாகிஸ்தானுக்கு போங்கன்னு பாய் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ எதிர்கட்சிகளே சொல்லிட்டாங்க. சித்தராமையா தான் சொல்றாங்க, சித்தராமையா போர்லாம் வேணாங்க, எல்லா நாடும் அமைதியா இருக்கணும், அவங்க நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்னு தான் அந்த வார்த்தை சொன்னார். அதை உடனே பாகிஸ்தான் காங்கிரஸ் இது, கர்நாடகா காங்கிரஸ்னு அவர்களே இது நாட்டு துரோகிய தேச துரோகியா மாற்றி விட்டுறது. அந்த வேலையை செய்யறப்ப அரசியல் கட்சிகள் ஒரு பொது தளத்தில் நின்று வாக்குகள் வாங்குறப்ப அதை கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இப்போ நீங்க அதை பத்தி பேசினாலே நீ தேச துரோகி, நீ பாகிஸ்தானுக்கு போ. இல்லை அதை தான் நான் கேட்குறேன். நான் தான் கேட்க வந்தேன், தனிப்பட்ட வழக்கு ரீதியாக வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா, அல்லது வந்து பாஜக செட் பண்ணியிருக்க அந்த ஆன்டி நேஷனல் அந்த பிரச்சார ஊடகத்தை எதிர்த்து ஃபைட் பண்ண முடியாம தோல்வி அடைஞ்சிருக்காங்க எல்லாருமே கேட்குறேன். எல்லாருமே தோல்வி, ஒரு பயத்தில் இருக்காங்க. நம்ம பேசுனா நம்மளையும் தோசி துரோகின்றான், நம்ம ஏதாவது நம்ம பேசினோம்னா நம்மளும் தேச துரோகி தான். சமாஜ்வாதி பார்ட்டி கூட பெருசாக பேசல, சமாஜ்வாதி யாருமே பேசல. இரண்டாவது திமுக வந்து மதவாத அரசியலை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இது. மற்றவங்கலாம் தாண்டி மற்றவங்க அரசியல் ரீதியாக ஃபைட் பண்ணக்கூடியவங்க. திமுக வந்து ஐடியாலஜி ரீதியாக ஃபைட் பண்ணக்கூடியவங்க. அவங்க கூட ஏன் வந்து அமைதியாக இருக்காங்க? அப்படி எல்லா அரசியல் கட்சிக்குமே இது தொட்டோம்னா அவன் தேச விரோகின்னு ஒரு முத்திரை குத்துருவாங்க. அந்த பயம் இருக்கு. இந்த விஷயத்தை ஏன் தப்பான ஒரு விஷயத்தை பரப்புறீங்க, தவறான தகவலை பரப்புறீங்க, ஒரு வன்ம பிரச்சாரத்தை பரப்புறீங்கன்னு கேட்டுட்டாலே இவன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிரியானவன். சரி, ஓகே, நீங்க பேசினா பிரச்சனை ஆகுது, மக்கள் மன்றத்தில் பேசினா பிரச்சனை ஆகுது, நீங்க வந்து வழக்கு சட்டமன்றத்துக்கு கொண்டு போங்க, இது நீதிமன்றத்துக்கு கொண்டு போங்க. அதுவும் செய்யலையே, சட்ட ரீதியாக போராட்டத்தை நடத்துங்க. அதையும் அப்படிதான் திருப்புவாங்க. இல்ல, சட்ட ரீதியாக நீதிமன்ற தீர்ப்புக்கு நீங்க வந்து அதை பேசலாம், நீதிபதியோ நீங்க அந்த நீதிமன்றத்தை நீங்க அப்படி பேச முடியாது. பேசினா வந்து அது கண்டம் அந்த கோர்ட்டு, அதை பேச முடியாது. பாஜக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் இந்த விஷயத்தில் அமைதியாக மௌனமாக தான் இருக்கு. ஏன்னா இதை தொட்டோம்னா நம்ம ஒரு தேச விரோத கட்சியாக முத்திரை குத்தப்படுவார்கள். அதை முத்திரை குத்துறதுக்கு ரெடியாக பல ஊடகங்கள் ரெடியாக இருக்குது. அன்றைக்கி சாயங்காலம் அர்ணாப் மாதிரி மற்ற ஆட்கள்லாம் உட்காந்து அன்றைக்கி அதை பற்றி டிபேட்டு இப்போ டிஎம்சி பேசியிருக்கதாமே திரிணாமுல் காங்கிரஸ் பேசின்னு வச்சுங்க. திரிணாமுல் காங்கிரஸை பற்றி நைட் டிபேட் போட்டுருவாங்க வட இந்தியாவில். அதுக்கு 4 பேர் கச்ச கத்தி மம்தா பானர்ஜியை போட்டு கிழிச்சு தொங்க விட்டு இந்தியனே கிடையாது வம்சாவளியிலேருந்து தோண்டி எடுத்துருவாங்க. நம்ம ஊரில் எப்படி அவன் தமிழ்னா தெலுங்கானா டெஸ்ட் எடுத்துருவாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் மாதிரியான பார்ட்டி பேச ஆரம்பிச்சுன்னா அவங்க மம்தா பானர்ஜி வந்து இந்தியனு கிடையாதுங்க. அவங்க வங்காளதேசத்தில் வந்தவங்க. அவங்க பிரீடு எங்கன்னா பார்த்தீங்கன்னா நேரம் போய் அங்கே நிற்கிது. அதுக்கு நமக்கு இந்த பற்று இருக்குது, இந்தியாவின் மீது அவங்க ஒரு இது பற்று கிடையாது அப்படின்னு ஒரு நைட் உட்கார வச்சு மம்தா பானர்ஜியே வந்து அதை வந்து நம்மளாம் உண்மையிலேயே அப்படியே நம்பக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கு, அந்த பயம் இருக்கு, அச்சம் இருக்கு சார். ஏன் வந்து அதான் சட்ட போராட்டம் ஏன் நடத்த மாட்டேங்கிறாங்க? ஏன் வந்து இப்போ வக்ஃபு விஷயத்துல துணிஞ்சு தோத்துட்டாங்க, பார்லிமெண்ட்ல இந்த வாதத்தை முன்வைக்க முடியல, அவங்க சட்டத்தை நிறைவேற்றி ஜனாதிபதியோட ஒப்புதலும் பெற்று சட்டமாக்கிட்டாங்க. ஸோ வந்து ஃபைனலாக வந்து 72 மனுக்கள் கொண்டு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க. இப்போ அதுதான் வந்து ஒரு வழக்காக போயிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய நெருக்கடி அவங்களுக்கு. ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த விஷயத்தையும் இப்படிலாம் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு, இந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏன் சட்ட போராட்டம் ஏன் நடத்த மாட்டாங்க? அதுல என்ன தயக்கம் அவங்களுக்கு? தொட்டுட்டாலே முடிஞ்சு போச்சு. இப்போ உதாரணத்துக்கு திமுகவோ இல்லை திரிணாமுல் காங்கிரஸோ நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க, இந்த மாதிரி விஷம பிரச்சாரத்தை பரப்புறாங்கன்னு வழக்கு போடுறாங்கன்னு வச்சுங்க. வழக்கு போட்டது அந்த பொய்யான தகவலை பரப்புறாங்கிற ஊடகத்தின் மேலே தான். இவங்க எப்படி இங்கே ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கு இவர் எதிரான ஆளாக இருக்காங்க, நம்ம எதிர்நாட்டோட போரிடுறதுக்கு இவர் அகேன்ஸ்டாக இருக்கிறாங்கன்னு அதை அப்படியே திசை திருப்பி அதை வச்சு ஒரு செய்தியாக பரப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு பயப்படுறாங்க. சவுத் இந்தியா எப்படி சார்? நார்த் இந்தியாவில் அந்த பாலிடிக்ஸ் ஓகே, அந்த பரப்பல் ஓகே, வேற மாதிரி புரிஞ்சு கொள்ளப்படுது. சவுத் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இங்கே அந்த பிரச்சனை இங்கே மக்கள் தெளிவாக தானே இருக்காங்க. இங்கே ஏன் அந்த பிரச்சனை? இங்கே நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனை பெருசா இல்லையே. இதை பற்றி நம்ம இங்கே பேச வேண்டிய தேவை. அரசியல் ரீதியாக மோடி எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய திமுக அது இருக்குல்ல. திமுக ஒரு மாநில கட்சி. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பிரச்சனை கிடையாது. பெரும்பாலும் தென் மாநிலங்கள் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இப்போ அது இல்லாத ஒரு பிரச்சனை நம்ம ஏன் பேசி நம்ம வாங்கி கட்டுமா? நம்ம மேலே ஒரு முத்திரை குத்துருவானுங்க கண்டிப்பாக. அப்போ வேணாம்
அப்படி வட இந்தியா அந்த முத்திரை திமுகவை எந்த வகையிலும் பாதிக்க போறது சார். ஏன்னா திமுக வந்து வேற மாதிரியான விஷயம், வட மாநில சினாரியோ வேற, இங்க சினாரியோ வேற. இவங்க அதை செய்யறதுக்கு எதுக்கு பயப்படணும்? இவங்க ஏன்னா எலெக்ஷன் வருது, நாளைக்கு இதன் காரணத்தோ, ஏன்னா இவங்க ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க, அதை நிரூபிக்க முடியல சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அவங்கள மீது சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க இந்த மாதிரியான இந்த பிரச்சனையை கம்யூனலா நீங்க திசை அப்படிங்கிற அளவுல சொல்றாங்க, பேசலாம், திமுக பேசலாம். இவங்க எதுக்கு அமைதியா இருக்காங்க? எல்லாம் தேர்தல் தான். அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. ஏதாவது ஒண்ணு பேசினாங்கன்னா வேற மாதிரி இங்க டைவர்ட் பண்ணப்படுவாங்க. நம்ம உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்துக்காக பேசினாலும் கூட தேர்தல் அரசியலில் வந்து ஓட்டுங்கிறது ஒரு முக்கிய விஷயம் இல்லையா? நம்ம ஏற்கனவே திமுக மீது ஒரு ஆன்டி இந்து பார்ட்டிங்கிற ஒரு முத்திரை குத்திட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. அப்படிங்கும் இந்த மாதிரியான விஷயங்கள், சென்சிட்டிவான விஷயங்களை கையில் தொட்டோம்னா ஒட்டுமொத்தமாக அந்த மாதிரி கட்சி தான் இது, பாகிஸ்தான் திமுக அப்படின்னு அதுக்கு ஒரு பிராண்ட் பண்ணி இங்கே சில ஆட்கள் இருக்காங்க, உடனே பேச ஆரம்பிச்சு ஸ்டாலின்லாம் இங்கே இருக்கவே கூடாதுன்ற, அவர் உடனே பாகிஸ்தான் போடுற அப்படின்னு நாளை காலையில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த எதுக்கு வெறுவாயில் அவள் கிடைச்ச மாதிரி போட்டு மெல்ல ஆரம்பிச்சு, இங்கே பிரச்சனையும் கிடையாது, இது நம்ம பேசினா நமக்கு ஒரு முத்திரையும் விழுகும் அப்படிங்கிறது தான் திமுக நிலைப்பாடு. ஒதுங்கிறாங்க, வேணாங்கிறது ஒதுங்கிறாங்க. வட இந்திய கட்சிகள், காங்கிரஸ் மாதிரி அகில இந்திய கட்சிகள் வந்து இதை கண்டும் கொள்ளாமல் இருப்பது, அமைதியாக இருப்பது உண்மையிலே வருத்தக்கூடிய விஷயம் தான். நன்றி சார்.